குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் முடியனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணி என்றன் பேசுகிறேன், பொள்ளாச்சியில். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவுல பார்க்க போறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டா பார்த்துடலாம். இந்த மாதத்துல உங்களுடைய பொருளாதார அமைப்புகள் எப்படி இருக்க போது, வருமானம் எப்படி இருக்க போது, கணவன் மனைவி உறவுல எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்ற இறக்கங்கள் இருக்க போது, எங்க அட்ஜஸ்ட் பண்ணணும், எங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், உங்களுடைய வேலை எப்படி இருக்க போது, தொழில் அமைப்புகள் எப்படி இருக்க போது, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போது, நோய் கடன் எதிர்ப்பு இந்த விஷயங்கள் எப்படி இருக்க போது, குழந்தை கிடைக்குமா இந்த மாசமாவது, காதல் அமைப்புகள் எப்படி இருக்க போது, படிப்பு எப்படி இருக்க போது. ஸோ இப்படி பல விதமான டாபிக்கை டச் பண்ணி அந்த பதிவு நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல்ல இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்றத பார்த்தோம்னா, அக்டோபர் 2ஆம் தேதி புதன் துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு. அக்டோபர் 24 வரைக்கும் புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்புறம் அக்டோபர் 24க்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. அக்டோபர் 10ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சம், உங்களுடைய ராசி அதிபதி. ஆனா புதனோட பரிவர்த்தனை ஆகிறதுனால நீச்சபங்க ராஜயோக அமைப்புகள்ல இருக்கு. அடுத்ததா சூரியன் 17ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 6ஆம் இடத்துல சூரியன் நீச்சமாகுது. கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ரிஷபத்துக்கு. அதே போல 18ஆம் தேதி குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் கடகராசிக்குள்ள அதிசாரமா பயிற்சி ஆகுது. ரொம்ப முக்கியமான விஷயம். 3ஆம் இடத்துல குரு வர்றதெல்லாம் கொடுப்பன வேணும். ரிஷபத்துக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வருது. அக்டோபர் 27ஆம் தேதி செவ்வாய் உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். ஃபர்ஸ்ட் உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். மன வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது 7ஆம் பாவத்தை பார்க்கணும். 7ஆம் பாவாதிபதி 6ஆம் இடத்துலதான் இருக்கார். செவ்வாய் 6ஆம் இடத்துலதான் இருக்கு. ஆனா செவ்வாயினுடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு கிடைக்குது. உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதத்துல நீச்சபங்க ராஜயோக அமைப்புலதான் இருக்கிறார். ஆனா செவ்வாய் எப்படியாவது உங்களுடைய ராசியை பார்த்துடுறாரு அப்படின்ற அமைப்பு இருக்கும்போது அவர்களுடைய பார்வைக்கு நீங்கள் ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இருப்பீங்க. அவருடைய பார்வையில அப்படிதான் இருந்தாலும் அவர்கள் உங்களை விட்டு தருவதில்லை. அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை விட்டு தருவதில்லை. மாறாக அதிகப்படியான சுமைகளை உங்கள் மீது சுமத்துகிறார்கள். அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் கூட நம்மளை சும்மா இருக்க விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா அவங்க ஃப்ரீயா தான் இருப்பாங்க. அதை பத்தி பொய்யே பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதை நம்ம கவனமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. இதுல அவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செய்ய வேண்டிய கட்டாயம் உண்டு. ஏன்னா நம்ம என்ன பண்றோம் என்ன பண்ணல அப்படிங்கிறது அவங்க வாட்ச் பண்ணல நம்ம நினைச்சிருக்கோம். அவங்க மறைமுகமா நம்மளை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட பொய் சொல்லியோ அது ஒண்ணுமே பண்ண முடியாது. A to Z தெரிஞ்சுட்டு தான் நம்மகிட்ட பேசவே ஆரம்பிப்பாங்க. கவனம் வேணும். இது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நான் சொல்றது பொருந்தும். அவருடைய ஆதிக்கம் எப்போதும் நம் மீது இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது இந்த மாசத்துல சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ஈவன் செவ்வாய் பயிற்சி ஆகிறார் 27ஆம் தேதி. இருந்தாலும் செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறாரு செவ்வாய். அப்ப செவ்வாயினுடைய பார்வையில இருந்து ராசி விலகுவதே இல்லை. வாழ்க்கை துணையுடைய கண்ட்ரோல்ல இருந்து நீங்க விலகிறதே கிடையாது இந்த மாசம் முழுக்க. அது பார்த்துக்கணும். கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். வருமானம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இதுவரைக்கும் 2ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாரு. வரக்கூடிய 18ஆம் தேதி அக்டோபர் 18ஆம் தேதி 2ஆம் இடத்துல இருந்து குரு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. 3ஆம் இடத்துல உச்சம் ஆகுது. 2ஆம் இடம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது. நல்லா புரிஞ்சுக்கணும். 2ஆம் இடம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகுது. என்னதான் குரு 2ஆம் இடத்துல இருந்து வருமானத்தை கொடுப்பாரு அப்படி இப்படின்னாலும் அதுல ஏதாவது குறைகளும் உண்டு. ஏன்னா உங்களுக்கு அஷ்டமாதிபதி அவர். அதுல ஏதோ ஒரு குறைகளும் உண்டு. நிறைய நண்பர்களுக்கு திருமணம் தாமதமாயிட்டே இருக்குது. வரன் பார்த்து செட் ஆகவே இல்லை. குடும்பம் அமைகிறதுக்கு அவ்வளோ ரிஸ்கா இருக்குதுன்னு ரிஷபராசிக்காரர்கள் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, 2ஆம் இடத்துல குரு இருக்குது. இது குரு வியாழ நோக்கம் உண்டு இல்ல, குரு பார்வை உண்டு, சரி குருவினுடைய பலம் உண்டு இல்ல, திருமணம் ஆக மாட்டேங்குதுன்னா பொதுவா ஜோதிடத்தை அப்படி பார்க்கவே கூடாது. கோச்சாரத்துல பாக்குறதுனா கூட அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அஷ்டமாதிபதி 2ல இருந்தா கண்டிப்பா குடும்பத்தை அமைக்கிறதுல தாமதப்படுத்துவாரே தவிர அதை விரைவில் அமைச்சு கொடுக்க மாட்டாங்க. குரு 2ல சீக்கிரம் குடும்பம் அமைஞ்சிடும் அப்படிங்கிற அமைப்பு இதெல்லாம் கிடையாது.
அந்த மாதிரி நிறைய போராட்டங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. ஆல்ரெடி குடும்ப அமைப்புகளா இருந்தாலுமே குடும்பத்துல நிறைய சண்டை சச்சரவுகள், பிரிவினைகள், ஒருத்தர் சொல்லி இன்னொருத்தர் கேட்காம போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு வந்தது. பொருளாதார ரீதியாகவும் ஏற்ற இறக்கங்களை சந்திச்சிருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேல நிவர்த்தி ஆகுது. இப்போ வருமானத்திலிருந்து வந்த குளறுபடிகள் எல்லாமே சரியாகுது. குடும்பத்தில் இருந்த சில சின்ன சின்ன சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது. கொஞ்சம் ஸ்மூத்தரான ஒரு சூழ்நிலைக்குள்ள ரிஷபம் வரப்போகுது அப்படின்றத சொல்லி. சரி, வேலை அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருங்க. 7 ஒரு 6ல கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்னதா கருத்து வேறுபாடுகள் வந்தாலுமே, வேலை செய்யக்கூடிய இடத்தும் இல்ல வேலை செய்யக்கூடிய நபர்களால சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும், அவர்களால் எதிர்ப்புகள் வந்தாலுமே கடைசியில ஜெயிக்க போறது என்னமோ நீங்க தான். ஏன்னா நீங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. இந்த காலகட்டம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அவர்கள் உங்களை எதிர்க்கக்கூடிய நபர்கள் உங்களை காட்டிலும் வீக்கான நபர்களா தான் இருப்பாங்க. ஸோ அப்போ எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும். வேலையில தொந்தரவுகள் இருந்தாலும் ஃபைனலா நீங்க ஜெயிச்சிருவீங்க. வேலை இல்லாத நபர்கள் கூட நண்பர்கள் மூலமாக ஒரு ரெக்கமெண்டேஷன் மூலமாக வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வேலையில இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கும். கொஞ்சம் ஒர்க்லோட் இருக்கும். எந்நேரமும் காலில் சுடுதண்ணி ஊற்றுற மாதிரி வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை பத்தி கவலையே படாதீங்க. இப்ப செய்யறது பின்னாடி நன்மைக்கே அப்படின்னு நினைக்குவாங்க. நல்ல ரிசல்ட் உண்டு உங்களுக்கு. சுயதொழில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல அதிபதி, 11ஆம் இடத்துல வக்ரமா இருக்கிறாரு. சுயதொழில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய 18ஆம் தேதிக்கு மேல தொழில் சார்ந்த சில புதிய மாற்றங்களை செய்யணும் அப்படிங்கிற விருப்பம் வரும். இதெல்லாம் செஞ்சா நம்மளுக்கு லாபமாகும், இதெல்லாம் செஞ்சா நம்மளுக்கு சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே அப்பதான் வரும். அதை ப்ரொசீட் பண்ண போறீங்க, சக்சஸ் பண்ண போறீங்க மாத இறுதியில. உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லும்போது 4ஆம் இடத்துல கேது பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு. உங்களுக்கு ராசி அதிபதி மாத துவக்கத்திலேயே கேது கூட தான் டச் ஆகி, கேது கடந்து வர்றாரு, கேது கூட டச் ஆகி தான் வரும். அப்போ இது நல்லதா சார் அப்படின்னு கேட்டா, உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை. முக்கியமா வயது முதிர்ந்த நபர்களுக்கு, இருதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு, யூரினல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதை இன்னும் அதிகப்படுத்தாம பார்த்துக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியில நீங்க நடந்து போறது நல்லது. ஏன்னா யூரினல் பிரச்சனையோ, ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகளோ, இல்ல ஹார்மோன் இன்பேலன்ஸ், சிறு வயசுல ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகிறதோ ரொம்ப யதார்த்தமா நடக்கக்கூடிய ஒரு விஷயமா உங்களுக்கு மாறிடும் இந்த மாசத்துல. ஸோ இந்த பர்டிகுலர் நோய்கள் இருந்ததுன்னா கவனமா இருக்கு. மற்றபடி வேற ஏதாவது தொந்தரவுகள் காட்டுதா அப்படின்னா பெருசா ஒன்றும் காட்டல, பயப்பட வேண்டாம். எனக்கு அது வந்துருச்சு, இது வந்துருச்சு நினைச்சீங்கன்னா தான் உங்களுக்கு நோயே வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த பயத்தை அந்த கேது உருவாக்கிட்டு. படிப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2ஆம் இடத்துல குரு மறுபடியும் பயிற்சி ஆகிறாரு. 2ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலுமே பரிவர்த்தனையில பலம் அடையுது அப்படிங்கும்போது படிப்புல பெருசா தொந்தரவுகள் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனா இது 10th +2 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாயிடும். எதுலையுமே அதுல கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாம போறதுக்குள்ள வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ அப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் வேணும் படிப்புல உயர்கல்வி படிக்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசியா இருந்தீங்கன்னா அப்படிங்கிறது. சரி, கடன் அமைப்புகளாவது நல்லபடியா இருக்கா? கடன் கேட்கிற இடத்துல கிடைக்குமா? இல்லை கடனை கட்ட முடியும் அப்படின்னு கேட்டா, கடன் வாங்குவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்துது. ஆனா கடன் கட்டுவதற்குண்டான ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் இருக்கான்னு கேட்டா, மந்த்லி டியூ போயிட்டு இருந்ததுன்னா அதை மட்டும் செட்டில் பண்ண முடியும். ஆனா ஆனா எக்ஸஸா வெளியில வாங்கியிருக்கோம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் எல்லாம் வந்து செட்டில் பண்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் இல்லை. அதுல கொஞ்சம் கூட குறையாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது. கடன் அமைப்புகள்ல பிளஸ் மைனஸ் இருக்குதான் செய்யும். கேட்கிற இடத்துல கடன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா, 6ஆம் இடத்து அதிபதி நீசம் பெற்று பரிவர்த்தனை அமைப்புகள்ல தான் பலமாகிறாரு. அப்படிங்கும்போது கேட்கறது ஒரு போய் கேட்போம், ஆனா கிடைக்கிறது வேற ஒரு ஆளுகிட்ட இருந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி மாற்றங்களை சொல்லுது. குழந்தை பேரு இந்த மாசம் கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு. குழந்தை பேரு அப்படிங்கிற அமைப்புகள்ல கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா சூரியனும் நீச்சமாகுது. 5ஆம் இடத்துக்கு சூரியன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியானது நீச்சமாகுது. 5 குடியர் பரிவர்த்தனையில தான் பலமாகிறார் அப்படிங்கும்போது கொஞ்சம் சிறப்பு இல்லைதான். காதல் அமைப்புகளாவது ஏதாவது நம்மளுக்கு சாதகமா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, 5ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு மாத துவக்கத்துல இருக்கும்போது காதல் மலரக்கூடிய ஒரு அமைப்புலாம் இருக்கு. தைரியமா போய் ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணிடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வரக்கூடிய 9ஆம் தேதி, அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 24ஆம் தேதி வரைக்கும் இந்த காதல் அமைப்புகள்ல சின்ன சின்ன மாறுதல்கள் இருக்கு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு.
24ஆம் தேதிக்கு மேல அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் அதிகமாவே ஆயிடும். அப்போ இந்த மாதத்துல என்ன சொல்றோம், என்ன பேசணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டு அப்புறம் பேசுறது, பழகிறது நல்லது அப்படிங்கிறது சொல்லுது. சரிங்களா? காதல் திருமணத்துல போய் முடியுமா அப்படின்னு கேட்டா 27ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய காதல் மற்றவர்கள் பார்வைக்கு வெளிப்படுவதற்கான வாய்ப்புகளை சொல்லுது. கவனம். அது பெற்றோரா இருந்ததுன்னா காதல் திருமணத்துல போய் முடியறதுக்கு வாய்ப்பு. நம்மளே அதை யோசிப்போம். இந்த மாசம் இத்தனை விஷயங்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை பார்த்துருக்கோம். இதுல பிளஸ் மைனஸ் நிறைய சொல்லியிருக்கேன். இப்போ பிளஸ்ஸை அதிகப்படுத்திக்கிறதுக்கு மைனஸை குறைச்சிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டா, சிம்பிளா வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு வழிபாடு செய்யுங்க, போதுமானது. ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்களை இந்த மாதம் உங்களால பார்க்க முடியும் வழிபாடு செய்துட்டு வரும்போது. வழிபாடுனா ஆத்மாத்மா மனசுருகி முழு மனதோட தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணும். அதுதான் இங்க ஓகே. இந்த மாதம் ரிஷபராசி என்பவர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன் திருச்சிற்றம்பலம்.